ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கானாங்கத்தையில் மீன் குழம்பு எப்படி வைக்கலான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினதை இது கூட ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணும்போது மீனோட கவிச்ச வாடை இல்லாமல் இருக்கும், குழம்பும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதிலே உப்பு, காரம், மிளகாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அதே போல் ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சிக்கோங்க. கலக்கி உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் நம்ம இதை மீன் குழம்புல ஆட் பண்ணணும். மீன் குழம்பு கவிச்ச வடை இல்லாமல் இருக்கிறதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் இதை ட்ரை பண்ணுங்கள். இதாங்க மீன் கவிச்ச வாடை இல்லாமல் இருக்கிறதோட ரகசியம். நீங்களும் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மீனை ஒன்று ஒன்றா போடுங்க. மீனை நம்ம ஒன்று ஒன்றா தான் போடணும். அப்போ தான் மீன் குழம்பு தண்ணியாக இருக்காது, கரெக்டான மீன் குழம்பு பதத்தில் இருக்கும். அதனால தான் நம்ம ஒன்று ஒன்றா போடுறோம். ஏன்னா நம்ம மீனை அப்படியே வாரி நம்ம அப்படியே போட்டோன்னாக்கா மீன் தண்ணியோடு இருக்கும். குழம்புல மீன் நல்லா மூழ்கிருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது.
5 நிமிஷம் கழித்து கருவேப்பிலையை நல்லா தூவி விட்டுருங்க. மணமான சுவையான மீன் குழம்பு ரெடி. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.